அடியே ஒழுங்கா இன்னைக்கு வீட்லயே இருந்திருக்கலாம். தலைவலிக்குதுன்னு சொன்னேன் கேட்டியா? ஒத்த கால நின்று வியாபாரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்ட. இன்னைக்கு ஒரு வியாபாரம் கூட ஒழுங்காவே நடக்கலட்டி. ஏங்க ஒரு பாட்டி வீட்ல ஒரு வியாபாரம் நடந்துச்சுல, அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு விதிச்சது. நம்ம பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சா முடியுமா? ஒரு நாள் கஞ்சி சாப்பிடணும், ஒரு நாள் கூழ் சாப்பிடணும். அதே மாதிரி தாங்க வாழ்க்கை. இன்னைக்கு அந்த பாட்டி வீட்லயாவது வியாபாரம் நடந்துச்சே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. ஏட்டி அந்த வியாபாரத்துல லாபம் 200 ரூபா கூட கிடைக்காதடி. ஆனா 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். சரி சரி விடுங்க, நாளைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். ஏட்டி எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீயை குடிச்சிட்டு போவோமா? ஏங்க உங்களுக்கு இது மனச்சாட்சிக்கு சரியா படுதா? வியாபாரத்துக்கு வந்ததுல இருந்து 5 டீ குடிச்சிட்டிய, இப்ப குடிக்கிறது 6வது டீங்க. வீட்ல வந்து போட்டு தரேன் வாங்க. ஏட்டி நீ போடுற டீ சப்புன்னு இருக்குடி. எனக்கு அந்த நாயர் கடையில இருக்கிற சாயாவை கொடுத்தாக்கே நிம்மதியா இருக்கும். ஏட்டி வாடி வாடி போய் டீயை குடிச்சிட்டு வந்துருவோம். வேணாம் சொன்னா நீங்க என்ன வீட்டுக்கு வண்டியை விட போறீங்க? போங்க போங்க போய் குடிச்சிட்டே போவோம். அடியே இத்தனை வருஷமா நாயர் கடையில சாயா குடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அவர் எப்படி போடுறாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாட்டியாடி? நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு ஆள் குடிச்ச எச்சி டம்ளர்ல 16 பேருக்கு டீயை போட்டு குடுக்குறாரு. அதே உங்களுக்கு ருசியா இருக்கு. என்னங்க கோவம் வருதா? உண்மையை தானே சொல்றேன், நீங்க தானே பாக்குறீங்க. ஒரே கிளாஸ்ல 10 பேருக்கு டீயை போட்டு கொடுத்துருவாரு. பல பேர் எச்சியை வச்சு குடிச்சத உங்களுக்கு இனிக்குதுன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு தான் வீட்டுல உங்களுக்கு சூப்பரா போட்டு தரேன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? போடி டீ கடைனா அப்படித்தான் இருக்கும். அவர் கழுவிட்டு தானே போட்டு கொடுக்குறாரு. ஆமா ஆமா கழுவிட்டையும் போட்டு கொடுக்குறாரு. அதையும் பார்க்கத்தானே செய்யறேன். தண்ணியில இங்கிட்டு ஒரு அலசு அங்கிட்டு ஒரு அலசு அதுலதையும் போட்டு கொடுக்குறாரு. அதனாலதான் நான் டீயே குடிக்கிறது இல்ல அவர் கடையில. போடி அவர் கடையில நான் டீயை குடிக்கிறது உனக்கு போறாம? ஏங்க எனக்கு போறாம? சரி சரி, உங்களுக்கு நாயர் கடை டீ தான் பிடிச்சிருக்குன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஆஹா எவ்வளவோ ருசியா இருக்கு சாயா. அடியே கீதா என்னடி வெறுக்க பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு தேவைன்னா நீ ஒரு சாயா வாங்கி குடிக்க வேண்டியதானடி? எனக்கு வேணாப்பா சாமி, நீங்களே குடிங்க. ஆஹா இந்த தலைவலிக்கு எதமா இருக்குடி. ஐயோ பாவம், அங்க ஒரு தாத்தா கிழிஞ்ச சட்டையோட உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா டீ பார்க்கவே பாவமா இருக்குல்ல. தாத்தா உங்களுக்கு டீ வாங்கி தரவா தாத்தா? குடிக்கிறீங்களா? ஏனாமா இப்பதேன் குடிச்சேன். தாத்தா உங்களை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு தாத்தா. நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, எங்க தூங்குறீங்க? ஏமா ஏதோ கடையில போய் உக்காந்து பசிக்குதுன்னு கேட்டா ஒரு டீயையோ ஒரு போண்டாவையோ ஒரு இட்லியோ கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொழுது கழியுதுமா. ஐயோ கடவுளே, பாவம் தாத்தா. நீங்க இப்படி பனியன்லாம் கிழிஞ்சு போய் இருக்கே தாத்தா. உங்களுக்கு வேணா ஏதாச்சும் புது ட்ரெஸ் வாங்கி கொண்டு வரவா? வேணாமா, புது ட்ரெஸ்ல எனக்கு எதுக்கு? காலம் போன காலத்துல. ஐயோ எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் போல இருக்கு தாத்தா. உங்களுக்கு நைட்டு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி தரவா? வேணாமா, இப்பத்தையும் 3வது கடையில போய் உட்கார்ந்து இருந்தேன். 3 பரோட்டா கொடுத்தாங்க. இப்பத்தையும் சாப்பிட்டுட்டு இப்படி வந்து உட்காந்து கிடைக்குமா? இந்த குளிருதே ரொம்ப ஆட்டுது. ஐயோ கடவுளே, மனுஷர்களை படைச்ச ஆண்டவே ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறான்? பாவம் தாத்தா. அப்ப நீங்க எங்க தூங்குவீங்க? அம்மாடி, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடுமா. இந்த கடையில அடைச்சிட்டு போன பின்னாடி கடை வாசல்லையே படுத்துக்கிறேன். சில நேரம் கடைக்காரங்க தூங்க விடுவாங்க, சில நேரம் சுடுதண்ணி குடிச்சு மூஞ்சியில ஊத்துவாங்க. ஐயோ கடவுளே. அப்ப அப்படியே எந்திரிச்சு போய் ஒரு மரத்தடி ஏதாச்சும் ரோட்டுக்கிட்ட போய் படுத்து தூங்குவேமா. இப்படித்தே எப்பொழுதும் காலங்களும் போய்கிட்டு இருக்கு. தாத்தா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு தாத்தா. சோ கடவுளே. என்னம்மா செய்யறது? நானும் 2 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். இப்ப எனக்கு வயசாயிருச்சு, என்னைய வச்சு பாத்துக்க முடியல, துரத்தி விட்டுட்டாமா. கடவுளே பாவம் இந்த காலத்துலயும் இப்படி இருக்காங்களே. கீதா லேட் ஆயிருச்சு, கிளம்புவோமா? சரிங்க, இந்த கிளம்புவோம். தாத்தா அடுத்த தாட்டி வரும்போது உங்களுக்கு எங்க அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற பழைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தாரேன், போட்டுக்குங்க தாத்தா. சரிம்மா சரி, நீ நல்லா இருப்பமா, நல்லா இருப்ப. எங்க அந்த தாத்தாவை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குல்ல. ஆமாண்டி கீதா, இந்த காலத்துலயும் மனுஷர்கள் இப்படி இருக்கா பாரு. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். இந்த காலத்துல எல்லாம் பெத்த பிள்ளையன்னு சொல்லிட்டு காசோ பணமோ கொடுக்க கூடாதுடி. நம்மளுக்கு எல்லாம் போய் ஆண்டு அனுபவிச்ச பின்னாடிதான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு இதே கேதி தாண்டி வரும். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். மாணிக்கண்ணே, என்னென்ன காய்கறி கொடுத்து விட்டுருக்கீங்க?
பாதி காய் நஞ்சு போயும் சொத்தையுமா இருக்குனே. என்னென்ன இத்தனை வருஷமா உங்ககிட்ட தானே நம்பிக்கையை வாங்கிக்கிட்டு இருக்கோம், ஒழுங்கா கொடுக்க கூடாதானே? தெரிஞ்சவங்க சொல்லினேன் உங்க கடைக்கு காய்கறி வாங்க எங்க வீட்டுக்கார அனுப்பி விட்டேன், நீங்களே இப்படி ஏமாத்தலாமானே? அண்ணே நீங்க இப்படி பண்ணலாமா? ஒரே சொத்த காய்கறியா என் புருஷன்ட்ட கொடுத்து விட்டுருக்கீங்க, ஒண்ணுக்கும் உதவாதுனே, குப்பையிலதான் தூக்கி போடணும். கேட்டி காய்கறின்னு இருந்தா வத்தல் சொத்தல் எல்லாம் இருக்க தாண்டி செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி போடி. அதை விட்டு காய்கறி கடைக்கார மாணிக்கண்ணனை போட்டு இந்த கிளி கிளிக்கிற. ஏங்க எல்லாம் உங்களை சொல்லணுங்க, காய்கறி வாங்க போனா நல்ல காய்கறியா பார்த்து வாங்கணும். அதை விட்டு பராக்கு பார்த்து இருந்தா இப்படித்தான் பூச்சியுமா வத்தலும் தொத்தலுமா காய்கறி அள்ளிய கொடுத்து விடுவான். அப்பவே தட்டி விட்டு கேட்டா தாங்க நாளை பின்ன நல்ல காய்கறியா கொடுத்து விடுவாரு, இல்லைன்னா சொத்தலும் வத்தலுமா தான் தலையில கட்டி விடுவாங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். ஆஹா, இன்னைக்கு தேன் சோத்துல உப்பு போட்டு தின்ன மாதிரி என் புருஷனுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. இதே வேகத்துல போய் நல்லா கிளிக்கட்டும். கொஞ்சம் ஏமாந்தேன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே அழுகுனது முத்துனது எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டிட்டு இல்லையா? என் பொண்டாட்டி சொல்லலைன்னா இந்த அறிவு கூட எனக்கு வந்திருக்காதியா? என்னைய பார்த்தா ஏமாந்த சோனகிரி மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ, ரொம்ப கோபத்துல இருக்காக போல இருக்கு. காய்கறி வாங்கிட்டு வந்ததுல கொஞ்சம் முத்தலும் சொத்தலுமா இருக்கு, அது ஏன் உன் பொண்ணால அட்ஜஸ்ட் பண்ண முடியல? எனக்கு முத்துன கத்திரிக்காயை என் தலையில கட்டி விட்டுட்டு இல்லையா? பாரியா, உன் பொண்ணு முத்துன கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு நான் சொத்த கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்தேன், பூச்சி கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்தேன் அந்த கிளி கிளிக்கிறாயா? முத்துன முருங்கக்கா மாதிரி இருந்துகிட்டு என்ன என்ன கிளி கிளிக்கிறா? என்னால தாங்க முடியல. ஆனா நீ ஊர்ல சந்தோஷமா ஜாலியா இருக்கலையா? பாவி மனுஷா, காய்கறி கடைக்காரன போன போட்டு கிளியான்னு சொன்னா எங்க வீட்டாளுகளுக்கு போன போட்டு என்னைய முத்துனை கத்திரிக்கியா அப்படி இப்படின்னு வத்தி வச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னைய பாரியா, எனக்கு இருக்கிற கடுப்புல போன்ல எல்லாம் திட்ட முடியாது, நேர்ல வந்து எங்க ஆட்களை கூட்டிட்டு வந்து நாக்க புடுங்குறப்பல கிளிக்கிறேன். யாருக்கிட்ட? இவ எப்ப வந்தா? ஐயோ சின்ன பொண்ணு, நீ தானே சொன்ன அப்பப்ப போன போட்டு கேட்டுறணும்னு, அதான் கேட்டேன். என்னங்க ஒரு ஆளை கூட காணா? திருப்பி வருவாங்க. இன்னும் ஒரு வேலை செய்ய கிடையாது, அதுக்குள்ளேயும் செல்லு முன்னாடி வந்து உட்கார்ந்தாச்சு. எல்லாம் என் மயனை சொல்லணும், என்னத்த சொல்ல? அம்மா கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, நடுல வந்து நின்றுகிட்டு இருக்க, போவாங்கிட்டு. ஹாய் அக்கா, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோங்க. அக்கா நான் வந்துட்டேன், வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். முகில் நாதன்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. வேலை இல்லையா அக்கா? எங்களுக்கு வேற வேலையே இல்லங்க, இதே வேலைதான். நான் வேலைதான் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரதே செல்லுல கொஞ்ச நேரம் பேசுவோம் வா வான்னு என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. எங்களுக்கு இதாங்க வேலை, உங்ககிட்ட மனசு விட்டு பேசினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அதுக்கு தான் பேச வந்திருக்கோம். என்ன சமையல் அக்கா? சமையலா? ரசம் தாங்க. சமையல் இன்னைக்கு ரசம் வச்சு அவரக்காய் பொரியலுங்க. விவாசங்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். ஹாப்பி பர்த்டே தம்பி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கம். இதே மாதிரி உங்களுக்கும் பிறந்த நாள் ஏதாச்சும் விசேஷம் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க பேரையும் நாங்க சொல்றோம். ஆமாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா அக்கா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. சொல்றோம். அண்ணா நீங்க போடுற வீடியோ எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ்மா. நீங்க வீடியோ தொடர்ந்து போட முடியுது. நாங்க காலையிலேயே சீக்கிரத்துல வேலைக்கு போயிட்டு மத்தியானம் 5 மணி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போங்க. என் மக வேற சின்ன பிள்ளையா இருக்கல்ல, அவளை வேற அடுத்த வாரம் அங்கன்வாடியில சேர்க்கணும். அவரை சேர்த்து விட்டுட்டா கூட கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. தொடர்ந்து போடுறோம். எதிர்காலம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. உங்க மக இந்து எங்க? அவ பக்கத்து வீட்டுல பத்தாங்க விளையாட போயிருக்கா, இப்ப வந்து போயிருந்தா கொஞ்ச நேரத்துல. ஹாய் முத்து. ஹாய்ங்க. அண்ணா அக்கா உங்க பேரு என்ன? என் பேரு முத்துங்க, இவ பேரு கீதா. அக்கா உங்க வீட்ல என்ன சாப்பாடு? அதான் சொன்னேன்லங்க, நேத்து வச்ச ரசம் இன்னைக்கு பொரிச்சு அவரக்காங்க. ரசம் எனக்கு பிடிக்காத ரசம். நான் சொல்ல தாங்க செஞ்சேன். வேலையை முடிச்சிட்டு ஒரு கிலோ சிக்கனை வாங்கிட்டு வருவோம்னு சொன்னேன். கேட்டாங்களா? வேணா நாளைக்கு வாங்கிக்கிறோம் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. உங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நன்றிங்க. என் வீட்டுக்காரர் உங்க வீடியோ காமெடி பார்த்து ரசித்து விட்டு தான் மற்ற காமெடி பாப்பார். நன்றிங்க. அக்கா என்ன பண்றீங்க? வீட்டுக்கு முத்தத்துல உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணா ஒரு ஜோக் சொல்லுங்க.
வருஷம் முழுக்கும் ஜோக்கு தானே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் வீடியோல. இது உங்க சொந்த வீடா? ஆமாங்க, இது எங்க சொந்த வீடு தான். அக்கா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஹாய் பூமிநாதன், சந்திரா ஹாய் ஹாய். நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வீடு கட்டணுங்க. என் மாமியார் வீட்ல இருந்தும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கல, என் வீட்ல இருந்தும் கொஞ்சம் உதவி கிடைக்கல. நாங்களா சொந்த முயற்சியில கட்டின வீடுங்க இது. ஆமாங்க, இந்த ஊருக்கு வந்து கொஞ்சோன்னு இடம் வாங்கி அதுல கட்டின வீடுங்க இது. இந்த வீடு கட்டுறதுக்கு 36 லட்சம் ஆச்சு. ஏங்க, இந்த வீடு கட்டினால 36 லட்சம் ஆகலங்க, இடமும் வாங்கி வீடு கட்டினால 36 லட்சம் ஆச்சு. நீங்க வேற தப்பா நினைக்க போறீங்க. இத்தனையோடு வீடு கட்டிருக்கீங்க, இதுக்கு 36 லட்சமா அப்படின்னு? ஆமாங்க, இடம் வாங்கி வீடு கட்டினால இவ்வளவு செலவாச்சு. நிறைய கடன் இருக்குங்க, ஒரு 7 லட்சத்துக்கிட்ட இருக்கு. அதெல்லாம் அடைக்கணும், அடைச்சாதான் நிம்மதியா இருக்கு. அக்கா உங்க வீடியோ தினமும் நான் பாப்பேன், பாருங்க பாருங்க, பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அக்கா நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் போட்டிருக்கேன், நன்றி நன்றிங்க. தமிழ் செல்வன் வணக்கம், உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்க வீடியோ பாக்குறது கிளியரா இருக்கா? சவுண்ட் எல்லாம் கேக்குதான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோங்க, நல்லா இருக்கோம். செல்வநாயகம், அக்காவின் நடிப்பு திறமை அபாரம். அவ எங்கெங்க வீடியோக்கு கூப்பிட்டாலே புது பண்ணிக்கிருவா. அவளுக்கு நடிக்க சொல்லி கொடுத்ததே நான் தானே. 2 பேரும் அழகா இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. ஏங்க, நான் எங்கங்க அழகா இருக்கேன்? எங்க வீட்டுக்காரர் அஜித் குமார் மாதிரி அழகா இருக்காரு. நான் குதிரைவாளு அதுக்கு மாத்தான் தெரியுமே. நான் ரொம்ப எல்லாம் மேக்கப் பண்ண மாட்டேங்க. அண்ணா ஒரு நாள் வேதாரண்யம் வந்தா எங்க வீட்டுக்கு வாங்க அண்ணா. கண்டிப்பா வாருங்க, வேதாரண்யம் வந்தா வாரோம். அக்காவின் குரல் இனிமையா இருக்கு. நன்றிங்க நன்றிங்க. அண்ணன் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அண்ணா ஒரு காமெடி பண்ணுங்க. ஏங்க நாங்களே யோசிச்சுதாங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு காமெடி பண்ணுங்கன்னா எப்படிங்க பண்ண முடியும்? யோசிச்சு பண்றேன். ஹாய் அண்ணா, நான் பிரியதர்ஷினி, எங்க ஊருக்கு கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வாரமா, கண்டிப்பா வாரோம். அண்ணா உங்க வீட்டுல இன்னும் சமைக்கலையா? சமையல்லாம் ஆயிருச்சுங்க. நேத்து வச்ச ரசமும் இன்னைக்கு வச்ச அவரைக்காய் பொரியலும் இருக்கு. உங்க வீட்டுல என்னென்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா உங்க வீடியோ பார்க்கும்போது கவலை எல்லாம் மறக்குது, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அக்கா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அக்கா நாங்களும் லவ் மேரேஜ் தான். அப்படியாங்க? சரி சரி சரி. அக்கா நம்ம லவ் பண்றவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், ஆனா அவங்க உண்மையா இருக்கலக்கா. இப்ப லவ் மேரேஜ் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கவலைப்படாதீங்க, நாங்களும் லவ் பண்றப்ப இந்த முத்து என்னைய எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்காங்க. ஆனா அவ்வளவு கஷ்டப்படுத்தினதுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைய சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. வாழ்க்கை இப்படியே இருந்தாதுங்க, மாறும். நம்ம தலையெழுத்து மாறி நம்மளும் சந்தோஷமா இருப்போம். கவலைப்படாம இருங்க. ஹாய் அக்கா, நான் துபாயில இருந்து பேசுறேன். ஓ அப்படியாங்க, ஹாய் ஹாய் ஹாய். துபாயில எல்லாம் ரொம்ப வெயிலா இருக்கும்ல சொல்லிக்கிறாங்க. நீங்க வெயிலுக்குள்ள எல்லாம் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஏட்டி அவங்க வெளியில போகாம வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி சம்பாதிக்க முடியும்? என்னடி இவ? அக்கா நீங்க எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நான் என்னங்க படிச்சிருக்கேன், அதை எப்படி சொல்றது? சும்மா சொல்லுடி. ஸ்கூல் போயிருக்கேங்க. நம்மளுக்கு பள்ளிக்கூடம்னாலே செட்டே ஆகாது. பள்ளிக்கூடத்துல எல்லாம் டீச்சருக்கு கேள்வி கேட்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்குள்ளே மணி அடிச்சிடணும், பெல் அடிச்சிடணும், டீச்சர் போயிடணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். நான் முத வரிசையில எல்லாம் உட்காரவே மாட்டேங்க. படிப்புக்கும் எனக்கு அம்புட்டு தூரம். நான் எப்பயுமே பின் வரிசையில கடைசி ஆளாத்தே உட்காந்துருப்பேன். டீச்சர் கேள்வி ஒவ்வொரு ஆளா கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். ஆனா டீச்சர் ஒவ்வொரு ஆளா கேட்டுக்கிட்டு வரும்போது பெல் அடிச்சிருவாங்க, என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏட்டி அப்ப ஸ்கூல்லயே ஓபி அடிச்சுட்டே வாழ்ந்துகிட்டு வந்திருக்கேன். அட போங்க எங்கிட்டு. அதே எனக்கும் சேர்த்து நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கல்ல, நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. நான் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன், நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. அது இன்னொரு வீடியோல சொல்லுவாங்க. ஹாய் பொன்னி, ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர், உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பரா இருக்கு. நன்றி நன்றிங்க. அக்கா உங்க வீட்ல சமையல் என்ன? என்னங்க எத்தனை தாட்டி தான் சொல்றது? வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து 10 தாட்டி சொல்லிட்டேங்க. ரசம், அவரைக்காய் பொரியல். ஏய் கீதா, அதுவும் இன்னைக்கு வச்ச ரசம் இல்லங்க, நேத்து வச்ச ரசத்தை இன்ன வரைக்கும் ஒப்பைத்துக்கிட்டு இருக்கா. உங்களுடைய கடின உழைப்பை கண்டு நான் வியக்கிறேன். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. கண்டிப்பாங்க, கடின உழைப்பு போட்டாக்கா முன்னேற முடியும். ஹாய் சொல்லுங்க அண்ணா. ஹாய் 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 வடிவேல் ராஜி. அண்ணா அக்காவை பேச விடுங்க. ஐயா எனக்கு சரியா எழுத படிக்க தெரியாதுங்க. ஏதோ குட்டி குட்டி படிப்பேன். நான் கீழே படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மேல ஓடிடுதுங்க. அக்கா குடும்ப தலைவரை அடிக்காதீங்க. ஏங்க சத்தியமா சொல்றேங்க, நான் எங்க அடிச்சேன்? சும்மா வீடியோக்காக காமெடி தாங்க பண்ணிட்டு போவோம். அவர் என்ன அடிக்காம இருந்தா சரிதே, நீங்க வேற. ஹாய் சொல்லுங்க, என் பேரு சுரேஷ். ஹாய் சுரேஷ். அக்கா அண்ணா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிங்க. ஜாஸ்மின், ஹாய் சொல்லுங்க அக்கா. ஹாய் சாஸ்மின். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி பேரு கூட சாஸ்மின் தாங்க. என் ஃப்ரெண்டு பேரு மதினா. ஆமாங்க, நானும் இவ்வளவு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தூது விடுறதே மதினா தான். எங்களுக்கு தூது புறவா செயல்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆமாங்க, லவ் பண்றப்ப இவர் எங்க பேசினாரு? மதினா மூலமா தான் தூது விட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் இவங்க அப்பா என்னைய சப்புன்னு அரைஞ்சிட்டாருங்க.
அது எதுக்குன்னா நானும் இவரும் படத்துக்கு போன விஷயம் தெரிஞ்சு அடிச்சிட்டாங்க. என் பையன் ஒண்ணும் தெரியாதவன் அவனை வளைச்சு போட பாக்குறியா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டாங்க. ஒரே கூட்டமா கூடி போயிருச்சுங்க. எனக்கு வேற மனசுல அம்புட்டு பையன். அப்ப மதினாதான் ஓடியாந்து வந்து பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறீங்க. எதா இருந்தாலும் உங்க பிள்ளை ஆம்பளை பிள்ளைய கண்டிச்சு வைங்க. அதை விட்டு அடிக்கிற வேலையில வச்சுக்கிறாதீன்னு எழுத்து பேசிவிட்டா. அப்படி எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஓடியாந்து முன்னாடி பேசுவா. இப்ப நாங்க பேசியே வருஷ கணக்கு ஆகி போச்சு. அக்கா அறந்தாங்கி பத்மான்னு சொல்லுங்க அக்கா. கீதா சொல்லு. ஹாய் அறந்தாங்கி பத்மா. ஹாய் ஹாய். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி கூறுங்கள். எனக்கு யாருமே இல்லங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு யாருமே கிடையாது. நான் ஒத்த புள்ளதாங்க. ஆனா என் முத்துவுக்கு எல்லாருமே இருக்காங்க. என் முத்துவுக்கு அம்மா இருக்காங்க. அப்பா இப்பதான் சமீபத்துல இறந்தாங்க. அக்கா இல்லங்க, தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. இவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ராமநாதபுரம் மாவட்டத்துல தாங்க செட்டில் ஆகி இருக்காங்க. எல்லாம் அக்கம் பக்கத்துல தான் வீடு இருக்கு. ஹாய் அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் என்னங்க அழகு, எங்க வீட்டுக்காரோட அழகா இருக்கேன். என் வீட்டுக்காரதே மன்மதன் மாதிரி இருக்காரு. எங்க குட்டி ஓடியா ஓடியா ஓடியா. இந்த என் பொண்ணு வந்துருச்சு. இந்துமா விளையாண்டுட்டு வந்துட்டீங்களா? இந்த குட்டி எல்லாரும் உன்னை தாமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உன் அத்தை மாமா தான் ஹாய் சொல்ல சொல்றாங்க. ஹாய் சொல்லு. அப்படியா என் தங்கமே? எங்க பிள்ளைக்கு பசிக்குதாங்க, நான் கிளம்புறேங்க. கீதா இந்த அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். சரிங்க, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவுல பார்க்கலாம். பை பை.